அனைவருக்கும் வணக்கம். மாதர்தனை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நேற்று ராஜஸ்தானில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பெண்களை பற்றி மிகவும் இழிவாக பேசியுள்ளார். இதை அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பிலும் தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பிலும் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். பெண்களின் தாலியை பற்றி, முக்கியமாக மங்கள் சூத்ர எனப்படக்கூடிய பெண்களின் தாலியை பற்றி நமது நாட்டில் பாரம்பரியமாக நாம் அனைவரும் மதிக்கக்கூடிய நமது ட்ரெடிஷனை பற்றி, நமது கல்ச்சரை பற்றி, நமது பாரம்பரியத்தை பற்றி மிகவும் கேவலமாக கூறியிருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் எப்போதேனும் யசோதாபேனை பற்றி கவலைப்பட்டுள்ளாரா என்றால் இல்லை. நன்றாக தெரிகிறது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் பயந்திருக்கிறார் என்று. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில், இப்போது நடந்து கொண்டிருக்கிற 2024 பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக காங்கிரஸ் அரியணை பிடிக்க போகிறது. இந்தியா அலையன்ஸ் மிகப்பெரிய வெற்றியை எடுக்க போகிறது. அதனால்தான் அவருக்கு இந்த பயம். திடீரென்று கரியை பற்றி பேசுகிறார், திடீரென்று மீனை பற்றி பேசுகிறார், எப்போது பார்த்தாலும் இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறார், இப்போது திடீரென்று பெண்களின் தாலி கயிற்றை பற்றி கூட பேசுகிறார். இது ஒரு மாண்புமிகு பாரத பிரதமருக்கு அழகா? நீங்கள் குறிப்பிட்ட வேலை வாய்ப்பு எங்கே? ஒரு வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்பு என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அப்படி என்றால் 10 வருடத்தில் நீங்கள் 20 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசுவதை விடுத்துவிட்டு பெண்களின் தாலி கயிற்றை பற்றி எல்லாம் பேசுவது தங்களுக்கு மாண்பாகவும் இல்லை, அழகாகவும் இல்லை. பாரத பிரதமர் அவர்களே, நன்றி, வணக்கம்.